எடுங்க எடுங்க. பழைய மரபா பண்பால் பண்பாடு போற்றும் சிறப்பால் தமிழ்பால் வீடு கொண்ட பெருப்பால் அரசுப்பால் வீடுள்ள ஈர்ப்பால் பொருட்பால் கிடைக்க மலைப்பால் இன்பத்து பால் நடக்கும் உள்ளன்பால் நாமும் நீக்கட்டும் கருப்பால் புவியெங்கும் ஒளிகட்டும் தமிழ்பால் இணைப்பால் ஈர்க்கரம் புவிப்பால் வரவேற்கிறேன் அனைவரையும் என்ற அன்பால். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பசுமையும் பாரம்பரியமும். 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும் நல்ல முத்துச்சுடர் போல இளவொலி முன்பு வர வேணும் அங்கு கட்டும் இலோசை சற்றே வந்து காதல் பட வேண்டும் என்ற சித்தமைந்ததுவே என்ற இளம் தென்றல் வர வேண்டும் என்றார் பாரதி. இந்த கவிதை ஒன்றே போதும் நம் நாட்டின் பசுமையும் பாரம்பரியத்தையும் பற்றி தெரிந்து கொள்வதற்கு. நெல்லின் ஜேல் உணவில்லை, உணவின் ஜேல் உயிரில்லை, உயிரின் ஜேல் உலகம் இல்லை, உலகமின் ஜேல் உலகால் மன்னன் இல்லை. நெல்லுக்குள் எல்லாம் அடக்கம், நெல்லுக்குள் மன்னனும் அடங்கும். என்ன முடியா பெருமை சார்ந்தது போல வாழ்க என மன்னனுக்கு வாழ்த்துரைத்த அப்பையின் வழிவந்தது என் பாரம்பரியம். கேட்காவரத்தை கேட்க நான் துணிந்தேன். மண்மீதுள்ள மக்கள், பறவைகள், விலங்குகள், பூச்சிகள், புற்பூண்டுகள், மரங்கள் யாவுமே வினையால் இடும்பை தீர்ந்தே இன்பம் முற்று வாழ்ந்திட செய்தல் வேண்டும் என்று வேண்டியதும் மனிதன் முதல் புல் பூண்டு வரை இன்பமாக பசுமையாக வாழ விரும்புவது என் பாரம்பரியம். பசுமை நம் பூமிக்கு உயிர், பாரம்பரியம் நம் வாழ்வுக்குவே. இரண்டும் இணைந்து வாழ தலைமுறைகள் சிறக்கும்பார். இயற்கையை நாம் கவனிக்கவில்லை என்றால் இயற்கை நம்மை கவனிக்க தோன்றும் என்ற வரிகளும், பசுமையில்லா பூமி உயிரில்லா உடலுக்கு சமம் என்ற அப்துல் கலாம் சொன்ன வரிகளும் இயற்கையும் பசுமையும் மனிதனுக்கு உயிரினும் மேலாக திகழ்கின்றன என்பதை உணர்த்துகின்றது. இசையை 8ஆக பிரித்து, இசையை 7ஆக பிரித்து, சுவையை 6ஆக பிரித்து, நிலத்தை 5ஆக பிரித்து, காற்றை 4ஆக பிரித்து, ஒளியை 3ஆக பிரித்து, வாழ்க்கை அகம் புறம் என்று 2ஆக பிரித்து, இறைவன் ஒருவனே என்பது என் பாரம்பரியம், என் தமிழ் பாரம்பரியம். முல்லைக்கு தேடி பிற உயிர் பேணி பகுத்தொன்று பல்லுயிர் நோம்பி இயற்கையை தாயாய் வணங்கி மொழியை உயிராய் வணங்கி அறம் செய்ய விரும்பி அறத்தால் வருவதே இன்பம் என்று கூறிய வள்ளுவன் வழியில் வந்தது என் நாட்டின் பசுமையும் எம் மக்களின் பாரம்பரியமும் என்று கூறி, விழுவது எழுவதற்கு, தொழுவது தொடர்வதற்கு, படிப்பது விழிப்பதற்கு, துடிப்பது முடிப்பதற்கு, வாய் உண்டு சுவைப்பதற்கு, இந்த வார்த்தைகள் கதைப்பதற்கு, செவிகளோ இருப்பதற்கு, செந்தமிழை கேட்பதற்கு, உயிரெல்லாம் இறைவனுக்கு உள்ளத்தில் அதை செதுக்க அன்பெனும் இதை விதைத்து வளர்த்தது அரவணைக்கு. பேசினேன் என்ற தலைப்பை எடுத்து கேட்டீர்கள் செவிமடுத்து. நிறுத்துகிறேன் பேச்சை முடித்த அனைவருக்கும் நன்றி தொடுத்து. பசுமையை சுவாசிப்போம், பாரம்பரியத்தை நேசிப்போம், பசுமையான பாரதத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.